ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஆங்கில மாதத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் மிகவும் முக்கியமான மாதம். ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, மிக முக்கியமான மாதம். அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீகத்தில் முக்கியமான நாட்கள் வருது. ஜோதிட ரீதியாக கிரக மாற்றங்களும் இருக்குது. அதனால் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். தற்போது ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான நாளானது வர இருக்கு. அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய 8ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4வது மாதமான ஆடியுடைய 23ஆம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது, மிகவும் முக்கியமான ஒரு நாள். அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்னைக்கு ஆடியுடைய 4வது வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் ஆடியுடைய பௌர்ணமியும் வருது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தனுசு ராசிக்காரங்களுக்கு வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் தனுசுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆடி பௌர்ணமியிலிருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கு பலன்களை தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆடி பௌர்ணமியில் பரிகாரம் செய்ய வேண்டியது என்னங்கிறத சொல்கிறேன். ஏன்னா பௌர்ணமிங்கிறது சாதாரண நாள் கிடையாது, அதில் ஆடி பௌர்ணமி சாதாரண நாள் கிடையாது. அதனால் ஆடி பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை வந்து பண்ணிடுங்க. பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமியானது சனிக்கிழமை மாலையில் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நிறைவடைவது ரொம்ப விசேஷம். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. வெள்ளிக்கிழமையே வந்து நாள் ஃபுல்லாக பௌர்ணமி இருக்கிறதுனால பௌர்ணமி வழிபாடு செய்வது வெள்ளிக்கிழமை செய்வதே சிறப்பு. இந்த பௌர்ணமி தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கோ, ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கோ. அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைப்போம். பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்வோம். ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அவை அனைத்துமே முன்வைத்து செய்யலாம். அவை அனைத்துமே நிறைவேறும் என்பது கூறப்படுது. இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலையோ மாலையிலோ செய்யலாம். செய்யக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்க வேண்டும், அதுதான் மிகவும் முக்கியம். இதற்கு ஒரு டம்ளரோ அல்லது சொம்போ வேண்டும். அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்க. அதில் சுத்தமான குடிநீரை நிரப்பிக் கொள்ளுங்க. பிறகு அதில் நல்ல உடையாத ஏலக்காயை பார்த்து 2 ஏலக்காயை போடுங்க. அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பாக பார்த்து 2 கிராம்பை போடுங்க. ₹1 அல்லது ₹5 ஏதாவது ஒரு நாணயத்தை அதற்குள் போடுங்க. அடுத்ததாக சிறிது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போடுங்க. கடைசியாக துளசி இலைகளை அதில் போடுங்க. துளசி இலை கிடைக்காதவங்க வெத்தலையை போடுங்க. இப்படி போட்டு முடித்து விட்டு இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்க. பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த சொம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்துமே மகாலட்சுமி, அம்மன், சிவன் இவர்கள் மூவரும் நினைத்து மனதார கூறுங்க. இப்படி கூறி முடித்த பிறகு இந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக குடிங்க. மீது இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நிலவுடைய வெளிச்சத்தில் வைத்து விடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக தெளிங்க. இவ்வாறு தெளித்து முடித்த பிறகு மீதம் தண்ணீர் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தண்ணீரை செடியில் ஊற்றி விடுங்க. அந்த தண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க. அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது. இந்த முறையில் பரிகாரம் செய்ய எண்ணி அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த கோரிக்கைகள் நினைத்தபடி நிறைவேறும். அதுதான் இதனுடைய பவரு. ஸோ இப்பேற்பட்ட இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால்
உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஸோ மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த நிலை வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு அவசியம். சப்தமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகள் உங்கள் வியாபாரத்தை வெளியூரில் தொடங்க முயற்சி மேற்கொள்ளலாம். சிலர் வசிக்கக்கூடிய இடத்தை ஊரை விட்டு வேறு இடத்திற்கு மாறுவதற்கு முயற்சிக்கலாம். இவையெல்லாம் தொழில் காரணமாகவும் பணியின் காரணமாகவும் ஏற்படக்கூடிய நிலையாகும். அப்புறம் சஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு எதிர்ப்புகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தினாலும் அவருடைய பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும், தொழிலில் முன்னேற்றம் அடைய வைக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். விரைய செலவுகள் கட்டுப்படும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். வரவு செலவில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் அல்லது எதிரிகளால் இடையூறுகள், அவமானம் என்று சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ சுய ஒழுக்கத்தில் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தினருடைய ஆலோசனை ஏற்பது உங்களுக்கு அனுசரித்து செல்வது அவசியம். சிலருக்கு புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். தேவையான பணம் வரும். இதுதான் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். அப்புறம் திருவோணமில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு குழப்பமின்றி செயல்பட வேண்டியது அவசியம். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். பணியில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அப்புறம் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். தடைப்பட்ட பணம் வரும். சிலருக்கு புதிதாக சொத்து சேரும். குரு பார்வை ஜீவனஸ்தானத்துக்கு கிடைப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. சிலர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. மனதில் குழப்பம் விலகும். புதிய நம்பிக்கை பிறக்கும். பெரியோர்களுடைய ஆதரவு, உறவுகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். நேரம் காலம் இருந்து செயல்பட தொடங்கணும். இருந்தாலும் சூரியன் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். அஷ்டமத்தில் கேது உடல்நிலையில் நலிவை உண்டாக்குவாருங்கிறதுனால கவனமாக இருப்பது அவசியம். பிரச்சனைகள் என தெரியும் நிலையில் வேலைகள் ஈடுபடாமல் இருந்தாலே சங்கடம் ஏற்படாது. வாழ்க்கை துணையோருடைய ஆலோசனை உங்களை பாதுகாக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது அவசியம். உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் ஃபைனலாக அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு ஆடி பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க. அசாத்திய துணிச்சலும் தைரியமும் கொண்ட உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டியது இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு அவசியம். தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எழுப்பறியாகும். மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும். எதிரிகளுடைய கை மேலோங்கும். சிலர்லாம் உங்கள் மீது வீண் பழி சுமத்துவாங்க. அதனால் உங்கள் மன சங்கடத்திற்கு ஆளாகலாம். வருமானத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும். குரு பார்வை ஜீவனஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்துக்கும் கிடைப்பதால் தொழில் வழியாக ஆதாயம் உண்டாகும். பணியிடத்தில் நெருக்கடிகள் நீங்கும். நிம்மதியான நிலை ஏற்படும். குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் திட்டங்கள் பலிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும். அப்புறம் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையோடு இணக்கமான நிலை ஏற்படும். பிள்ளைகள் நல்ல அக்கறை அதிகரிக்கும். பொன்பொருள் வாகனம் வாங்குவீங்க. சிலர்லாம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. மனதில் இருந்த குழப்பம் விலகும். உழைப்பாளர்களுடைய நிலை உயரும். சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இதே போல் வேறொரு சுவாரஸ்யமான ஜோதிட தாள்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.